டேய் ஐயா 2 அண்டாவுல தண்ணி கொதிக்க வை. தேய்ச்சிக்கு என்ன கொண்டா? ஐயா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்க கூடாது. நல்ல விஷயத்துக்கு தான் நானும் கிழமையும். நான் சாஸ்திரத்துக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ தலை முழுகல. சுந்தரபுரி ஜமீன்ல எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கழுவிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைவேன். அந்த ராஜகுமாரன் தம் மண்ணுக்கும் மானம் இருக்கு என் மானத்தையே வாங்கிட்டான். சேலைக்கு கூட வீரம் இருக்கு என் வீரத்தையே சோதிச்சுட்டான். அந்த ராஜகுமாரன் மண்ணோட மானத்தை நான் வாங்கி ஆகணும். ராஜமுத்தண்ண ஏன் அப்படி செஞ்சீங்க? கொலை செய்யற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? இவன் பேத்தி அவனுக்காவது முந்தி விரிச்சிருப்பா. அது வெளியில தெரிஞ்சா சந்தி சிரிச்சிருமேன்னு இவனே அவளை வெட்டி சாச்சிருப்பான். அத பாருங்க, அவன் மூஞ்ச பார்த்தா தெரியல. நிறுத்துங்க. யாருகிட்ட என்ன பேசணும் தெரிய வேணா தங்கராசு. அறிவு கிட்ட தரமா ஏதோ பேசிட்டு தாத்தா, என்ன உங்க தோல்ல போட்டு வளர்த்த பாசம் உண்மைன்னா நடந்த உண்மைய என்னன்னு தைரியமா என்கிட்ட சொல்லுங்க. பேரை காப்பாத்த, இந்த மண்ணோட மானத்தை காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியல ராஜா. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்களை என் கை தண்டிச்சே தீரும். சரியாதாங்க இருக்கும். என்ன மச்சான், உங்க பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா? சுத்துப்பட்டு 8 ஜமீன்களையும் கூப்பிட்டு அமக்கலப்படுத்த மாட்டோம். இந்த வருஷம் திருவிழாவை சிறப்பா கொண்டாடுறோம். கோலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், ஜல்லிக்கட்டு எதுலையுமே நம்ம ஜமீன் குறைஞ்சதில்லைன்னு அத்தனை ஊருக்கும் காட்டும். வர்ற 15வது நாள் வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் திருவிழாவுக்கு காப்பு கட்டுறோம், கொடி ஏத்துறோம். யாரோட காரா அது? ராஜகுமாரோட மாமா காருங்க. யாரா இருந்தாலும் சரி, என் மேல சேரடிச்ச அந்த காரையும் காருக்குள்ள இருக்கவங்களையும் சேதம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்கடா. போங்கடா.
யாரு இவங்கெல்லாம்? ஆளப்பட்டிக்காரங்கம்மா. காரை வேகமா ஓட்டு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. செல்வியோட காராச்சது. ராசப்பு 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 என்ன? செல்வி வந்து இந்த காரை பாலப்பட்டி ஜமீன்காரங்க குதிரையில வந்து அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ராசப்பு செல்வி செல்வி, செல்வி. சம்பந்தம் பேச வர சொல்லி நீங்களே சொல்லி அம்சத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். உட்காருங்க. என் பொண்ணை நீங்க கட்டிக்கிறதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு கண்டிஷன். ரொக்கம் எவ்வளவு நகை எவ்வளவுன்னு கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா நாங்க அசத்திடுறோம். இல்லப்பா, இந்த யுவராஜுக்குன்னு சில மரியாதைகள் இருக்கு. ஒண்ணு, உங்க பொண்ணு கட்டின சேலோட மட்டும்தான் இங்க வரணும். 2, உங்க பொண்ணோட கல்யாணம் இந்த மண்ணுல தான் நடக்கணும். 3, கல்யாணத்துக்கு அவசியமான செலவையெல்லாம் நீங்க எதுவுமே செய்ய வேணாம். எல்லா ஏற்பாடுகளையும் நானே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்ப பத்திரிக்கை அடிச்சு சொந்தக்காரங்களையாவது கூப்பிடலாம்ல மாப்ள? 38 பட்டி ஜனங்களும் வரணும். வந்து என்ன வாழ்த்தணும்.